எக்ஸாம்பிள். அண்ட் அது இல்லாம நம்ம நடிகர் சங்கத்துல உங்களோட ஒரு பங்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு, அதை நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க, உங்க படங்கள் மூலமாவும் கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ நம்ம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் கூப்பிட்டுலாமா? ரெடியா? எஸ், டைம் பார்க்க தேவை வாட்ச், டைமிங்கா வரும்போது அவன் பேச்சு. லெட்ஸ் வெல்கம் கார்த்திகா. என்ன மாமா சௌக்கியமா? மன்னிக்கிற, தொண்டை கொஞ்சம் சரியில்லை. ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு, அருண் அவர்களுக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு, டீன் அவர்களுக்கு, ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும், டாக்டர்ஸ் எல்லாருக்கும், என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸ்கூலில் சாரி, என் த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது. அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு 4-5 பேராவது டாக்டர் படிக்க போகிறோன்னு உட்காந்துருப்பாங்க பசங்க. அந்த பசங்கள்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப குவைட்டாக படிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்குறேன், சேட்டை தாங்க முடியல. எங்கே படிக்கிறது போக இந்த எனர்ஜிலாம் எங்கே வச்சுருக்கீங்க, எப்போ அவுத்து விட்றீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்போல்லாம் நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேர் ஒன்று இருக்கு, ஆனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பாட்ஷால, அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது. முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம், காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும்போது லயோலாவில் படித்தார். ஸோ நான் லயோலா போயிருந்தேன். லயோலாவில் போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வர்றானுங்க, ஃபாரின் பைக்கில் வர்றாங்க, பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸ் ஹேரில் வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயோலாவில் சேர்றோம், ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன். நானும் 12th 11th வரேன். வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க. தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க. நானும் லயோலாவில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிடுது, ஒரு இன்ஜினியர் ஆகுது. என்னை பிடிச்சி தள்ளி விட்டு இல்லை இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எடுத்த மார்க்குக்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அப்போது கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் தான் போனோம். ஃபர்ஸ்ட் டே பஸ்ஸில் போய் டிக்கெட் வாங்கணும். கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டால் சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க, ராகிங் நடக்கும். உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ? இல்லை போர் தான். ராகிங் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலேயும் கிளியும் பார்ப்பாரு, போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம். போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா சேரும்போது எப்பவுமே தேடுவோம்ல, இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அவர் பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க. சரி இதில் ஒரு 10 பொண்ணு ஒரு 2 பொண்ணாக நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸில் போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும். நல்ல அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க. அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும், சந்தோஷமா இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி போறாங்க. எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்மளும் மெக்கானிக்கல், ஐயோ பிரான்ச் மாற்ற முடியாதான்னு தவிக்கிறேன். ஆனா ஒன்றும் நடக்கல. பார்த்தா எல்லா அழகான பொண்ணுங்களும் இசியிலையோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தான் போய் சேருவாங்க. அப்போ தெரியல மெக்கானிக்கல் எவ்வளோ கெத்துன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு. நமக்கு அது நடக்கல, அது விட்டுருங்க. பட் காலேஜ் வந்து அப்படிதான் ஆரம்பிச்சது. ஸோ நம்ம கனவு ஒன்று, நடந்தது ஒன்று. பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையா இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட் எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா, ஒரு பயங்கரமான காடு இருக்கு. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்றது காலேஜ் லைஃப் தான். இங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இங்க கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும், இங்க வந்து எல்லா கலர்லையும் மக்களை பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான். ஸோ ஐம் ஸோ ஜெலஸ் அந்த பீரியடில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி.
எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை. நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அலோவ் பண்ணாங்க. உங்களுக்கு 3 நாள் கல்ச்சரல்ஸ். அதுவும் இந்த பேட்ச் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். 4 வருஷமா இல்லாம உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட இந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓடி அடிப்போம் தெரியுமா, ஒரு மாசம் பிராக்டிஸ். அந்த ஓடி அடிக்கிற பீரியட் மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. ஸ்பான்சர் வாங்க போறான்னு ஒரு பேட்ச் கிளம்பும், டான்ஸ் பிராக்டிஸ்னு ஒரு பேட்ச் கிளம்பும். இதுதாங்க ஃபன். அந்த ஃபன் பீரியட்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பாக்குறப்போ நம்ம பசங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற பெஸ்ட் மூமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி பீரியட் தான். அது கிடைக்கவே கிடைக்காது. அண்ட் நீங்க எல்லாரும் டாக்டர்ஸா இருக்கீங்க. எல்லாருமே டாக்டர்ஸா இல்ல எல்லாம் மற்ற காலேஜ் மிக்ஸ்ல இருக்கீங்களா? எல்லாம் டாக்டர்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாக்டர்ஸ் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க வந்து கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கல்ல, அது அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னா அவ்வளோதான், பாதி வியாதி போயிடும். பட் ஐ ஆல்சோ சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை. இன்னைக்கு கூகுள் தான் பெரிய காம்படிஷனாக இருக்கு. பாதி பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுள் இந்த மருந்து சொல்றது, நீங்க இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எங்களால நீங்க எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல. இப்போ வேற வருது, அது வந்து என்ன பாடுபடுத்த போகுதுன்னு தெரியல. பட் ஐம் so happy for all of you for first choosing to be doctors. You're all very special people. கோவிட் டைம்ல பார்த்தோம் டாக்டர்ஸ் எவ்வளோ முக்கியம், நீங்க எவ்வளோ பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் சூசிங். அனாட்டமி எல்லாரும் கிளியர் பண்ணிட்டீங்களா? கேட்டு தான் வந்தேன், இன்னும் ரொம்ப டஃப் சப்ஜெக்ட். இன்ஜினியரிங் எடுத்தா மேத் 1, மேத் 2, மேத் 3 ரொம்ப டஃப். அனாட்டமி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அண்ட் பெருசாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நடந்து போக முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. என்ன நடக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருங்க. யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட். எய்ம் பிக், கிவ் அ லாட் ஆஃப் லவ், சே தேங்க்யூ, சே சாரி. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா, மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா இடத்துக்குமே. அது என்னன்னா வந்து 3 வெக்டார்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று வந்து உங்களோட கெரியர், ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், மூணாவது பார்த்தா உங்களோட ஹெல்த். நமக்கு லைஃப்ல இருக்கிறது 24 hours தான் ஒரு நாளில். ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் போட்டுக்கும், இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சுன்னா கெரியர் போட்டுக்கும். ஸோ இந்த 3ஐயும் ரொம்ப பேலன்ஸாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன வயசுகளுக்கெல்லாம் வந்து கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க. பட் ஐ திங்க் அது போக உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணுங்க. இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் லாங் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேக் அ லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வித் தெம், ட்ராவல் அ லாட், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. தப்பு நடக்கும், தப்புலேருந்து கற்றுக்குவாங்க. அண்ட் கீப் மூவிங் ஃபார்வர்ட். லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். நான் ஏசி சார் பற்றி முக்கியமாக சொல்லணும். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும். இருந்தாலும் ஏசி சண்முகம் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பர்சனுங்க. ஆரணியில் ஒரு ரொம்ப சின்ன ஊரில் படிக்க வழி இல்லாமல் வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷனில் போய் ஒரு சீட்டு வாங்கி ஆட்டோ போகிற வழியில் பஸ்ஸுலையும் லாரிலையும் போகிற வழி இல்லாமல் அதில் ஏறி போய் படித்து, அண்ணா படத்தில் ஒரு டைலாக் வரும், செகண்ட் இயர் போகிறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோன்னு. அந்த மாதிரி அந்த ஊர்லேருந்து வந்து அந்த காலேஜில் சேர்மன் ஆயிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் யோசிப்பாங்க. சின்ன ஊர்லேருந்து வரும்போது எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் இருக்கும், மற்றவங்கள பார்த்து ஸ்ரீலேருந்து வர்றவங்கள பார்த்து பயம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு. இன்னும் சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மன் ஆயிருக்கான உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு 25 வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு. சாதாரண விஷயமா அது? ஒரு தொகுதியில எம்எல்ஏ ஆகிறது 25 வயசுல. யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 2 வயசு பெருசா இருந்திருக்கும். அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா புரட்சி தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருந்திருக்காரு. நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு, மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 30 காலேஜ், கிட்டத்தட்ட 60,000 பேர் படிக்கிறாங்க. சாதாரண விஷயமே கிடையாது. அவருக்கு புரட்சி தலைவர் மேல எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம், இல்ல குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம். ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்று ஹெல்ப் பண்றது. அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ். நான் நடிகர் சங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம். எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேல பெரிய அக்கறை உண்டு. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் அங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிட்டே இருப்பாரு. அவர்னாலே இவரும் சினிமா மேல பெரிய ஆர்வம் கொண்டு அங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோட நின்றாம
அவரோட சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டாதான் அந்த வெற்றிக்கே அர்த்தம். அந்த வகையில சண்முகம் சார் அவரோட வெற்றி ஒரு சமுதாயத்தோட வெற்றியா நான் பார்க்கிறேன், இந்த காலேஜோட வெற்றியா பார்க்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியா பார்க்கிறேன். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் இல்லை நின்றுடுச்சு, சார்கிட்ட போய் மீட் பண்ணோம். கவலைப்படாதீங்க, கட்டுங்க, நான் காசு தரேன்னு சொன்னாரு. ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பெற்றிருக்கோம். லவ் யூ சார், லவ் யூ சார், தேங்க்யூ. அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடனே அது நடக்கும். ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி, ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அட்டன் பண்ணி இம்மீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லாரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன். என்ன இந்த விழாக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி. ஐ திங்க் செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப், கேன்டீனில் இருக்கிறவங்க, ஏன்னா கேன்டீன்லாம் நான் அங்கேயே தான் வாழ்ந்தோம் படித்தவங்கிறது விட. ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் சார் நீ பஞ்சா போடுற தாங்க முடியல. தேங்க்யூ சாரி சொல்ல சொன்னீங்க, வந்து எங்களுக்காக பேசுறதுக்கு தேங்க்யூ. ஏதாச்சும் கடுப்பத்தி தான் வெரி சாரி. அவங்களோட சார்பா ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருக்கேன். ஷூர் 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 ஷூர். சர்தார் 2 வரப்போகுதுன்னு தெரியும், கைதி 2 எப்போ எதிர்பார்க்கல? ஆரம்பிச்சிடும், இந்த இயர் ஆரம்பிச்சிடும். சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரு படத்தை கைத்தறி கொடுத்துடலாம். அண்ட் இன்டர்வியூல நான் பார்த்தேன், அரவிந்த் சாமி சார் வந்து 40 நிமிஷம் பேசுனதே அவ்வளோ ட்ரெண்டிங்காக போகுது, நான் அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவர் உண்மையான தக் லைஃப். அவர் உண்மையான தக் லைஃப். அவர் வந்து எந்த ப்ரிட்டென்ஷனும் கிடையாது. தன்னை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்கிறது இல்லை, தன்னை பத்தி ரொம்ப கம்மியா நினைச்சுக்கிறது இல்லை. இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ற விஷயம், how he respects. அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும், எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம். அவர் சொன்னார் இல்லையா, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும், இல்லை அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக் ஆகட்டும் இருக்காரு. ரெட்ரோ வரப்போகுது. ஆமாண்ணே, சாங் ஆடினாலும் ஆடினாரு. ஒரு 1000 பேர் வீடியோ பண்ணி போட்டு இருக்காங்க. நான் கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், லைக் போட்டுட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், இங்க காலேஜ் வந்திருக்கீங்க, நிறைய அட்வைசஸ், நிறைய மெசேஜஸ் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லலாம். இல்ல, ஆனா ஒரு விஷயம் கேக்குறோம், இன்னைக்கு வந்து இந்த ஏரால நிறைய பேர் ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க காலேஜ் டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், இதை மட்டும் நான் மாத்தவே இல்லை அப்படின்னு ஏதாவது இருக்குமா? இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ண ஒரு விஷயம்னா அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நெருக்கமா வச்சுக்கிறது இருக்குல்ல, காலேஜ் தாண்டி போனதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கிறது. நாங்கள் எவ்ரி இயர் வி ஆல்வேஸ் மீட் ட்வைஸ். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லுவாங்க. அந்த படம் பார்த்தா மொக்கையா இருந்துச்சுன்னு சொல்லுவான், அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான். ஸோ உங்களை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து தயங்காம சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் நாங்கள் எதுவும் கேள்வி கேட்கல, பின்னாடி நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒன்னே ஒன்று எதிர்பார்க்குறாங்க. அங்கே இருக்க கேர்ள்ஸும் ஒரு பாட்டு பாடலாம் அல்லது